ஹே கைஸ், வெல்கம் டு சிங்குஜெய் தமிழ். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 21st 26th தான் நமக்கு எக்ஸாம் இருக்கு. 5 நாள் இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு பிஏக்கு கொண்டு வந்திருக்கேன். 2023ல கெமிஸ்ட்ரியில் ஒரு கொஸ்டின் அப்படி கேட்டிருக்காங்க. கொஞ்சம் ஈஸியஸ்ட் கொஸ்டின் அந்த மாதிரி சொல்லலாம். லாஸ்ட் இயர் கொஞ்சம் ஈஸி பேப்பர் தான், அட்வான்ஸ்டு. ஸோ ஒரு கொஸ்டின் இப்போ கொண்டு வந்திருக்கேன், பார்ப்போம். ஒரு மேசிவ் ஃபாலோயிங் டைப் +3 -1 இந்த கொஸ்டின். ஸோ பார்ப்போம். The major products obtained from the reactions in list 2. இதான் list 2. இதுல மேஜர் ப்ராடக்ட்லாம் obtain ஆகிருக்கிறது. அது reactants for the named reactions mentioned in the list 1. ஸோ இதோட மேஜர் ப்ராடக்ட் தான் இதோட ரியாக்டன்ட். அது நம்ம மேட்ச் பண்ணணும். ஸோ மேட்ச் list 1 with the list 2 and choose the correct option. ஆப்ஷன்ஸ் நான் இங்கே கொடுக்கல. ஸோ நம்ம சம் போடுவோம். இப்போ நீங்கள் 2 விதமாக பண்ணலாம். உங்களுக்கு இது 4ஓட ரியாக்டன்ட் தெரிஞ்சுன்னா முதல்ல ரியாக்டன்ட் எழுதி வச்சிருங்க பேப்பரில். ஆரல்ஸ் லிஸ்ட் 2ஓட மேஜர் ப்ராடக்ட்ல எழுதிட்டு அதுக்கப்புறமா இதோட மேட்ச் பண்ணலாம். இப்படி கூட பண்ணலாம். ஆரல்ஸ் எப்படி பண்ணலாம்னா அவங்க புக்கு கொடுப்பாங்க, 2 புக் கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு ஒரு புக்லெட்டு, செகண்ட் பேப்பருக்கு ஒரு புக்லெட்டு. ஸோ நீங்கள் அந்த புக்கில் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இப்போ லிஸ்ட் 2ல நான் எப்படி போகிறேன்னா எப்படி அப்ரோச் பண்ணுறோம், லிஸ்ட் 2 வரைக்கும் போவோம். ஸோ ஃபர்ஸ்ட்ல அசிட்டோஃபினான் இருக்கு. அசிட்டோஃபினான் வந்துட்டு ZnHgHCl போட்டிங்கன்னா கிளெமென்சன் ரிடக்ஷன் நடக்கும். ஸோ அசிட்டோஃபினான் இப்படி போடுவோம். ஓகே, இது வந்துட்டு ZnHgHCl போட்டீங்கன்னா கிளெமென்சன் ரிடக்ஷன் நடக்கும். ஸோ நமக்கு இத்தைல் பென்சீன் கிடைக்கும். ஓகே, இதுதான் நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட். இதுதான் மேஜர் ப்ராடக்ட். ஸோ இப்படி வச்சுப்போம் முதல்ல. நெக்ஸ்ட் டவுலின் KMnO4, இதுதான் CH3. இது ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா KMnO4ஓட நமக்கு இது கிடைக்கும், கார்பாக்சில் ஆசிட். அதுக்கப்புறமா SOCl2 போட்டீங்கன்னா நமக்கு இது கிடைக்கும் Cl. ஸோ நெக்ஸ்ட் அதான் மேஜர் ப்ராடக்ட். இப்போ நெக்ஸ்ட் பென்சின் CHCl3 CH3Cl CHCl3னா ஃபியூரியஸ் ஆல்கைலேஷன் நடக்கும். என்ன கிடைக்கும்னா டவுலின் கிடைக்கும். இதுதான் மேஜர் ப்ராடக்ட். ஸோ நெக்ஸ்ட் அனிலின் NaNO2H டைஅசிடைசேஷன் நடக்கும். உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் வந்துட்டு இப்படி வந்துட்டு N2+Cl-. நெக்ஸ்ட் 5th மேஜர் ப்ராடக்ட் நான் சர்க்கிள் பண்ணிக்கிறேன். இது நெக்ஸ்ட் இது, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இது. நெக்ஸ்ட் ஃபீனால் ZnHg ஹீட்டிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பென்சீனே கிடைச்சிடும். ஸோ 5ஓட மேஜர் ப்ராடக்ட் எழுதிட்டோம். இதெல்லாம் எதோட ரியாக்டன்ட் நம்ம முதல்ல பார்க்கணும். ஸோ இட்டாட் ரியாக்ஷனோட ரியாக்டன்ட் என்னன்னா டவுலின். அது எல்லாருக்குமே ஈஸியாக தெரிஞ்சது தான். இதெல்லாம் NCERT நீங்க படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். இட்டாட் ரியாக்ஷன் கிளியரா கொடுத்துருப்பாங்க. அதோட ரியாக்டன்ட்னா டவுலின். ஸோ இப்போ நான் மேட்ச் பண்றேன் பாருங்க. இட்டாட் ரியாக்ஷன் போட்டீங்கன்னா இதுதான். ஸோ 1 வந்துட்டு 3. சரி, நெக்ஸ்ட் கேட்டர்மன் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் கேட்டர்மன் காட்ச் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் ரோசமன் ரியாக்ஷன். ரோசமன் ரியாக்ஷன் NCERT இருக்கு. நான் முதல்ல NCERT வந்துடுறேன். ரோசமன் ரியாக்ஷன் அது என்ன வரும் உங்களுக்கு, இதுதான். இந்த டவுனில் இருந்து KMnO4 போட்டு அதுக்கப்புறமா SOCl2 போட்டீங்கன்னா இதுதான் இதோட ரியாக்டன்ட். ஸோ 4th வந்துட்டு 2. நெக்ஸ்ட் கேட்டர்மன் காட்ச் ரியாக்ஷன் என்ன நடக்கும், பென்சீன்ல இருந்து CO போட்டு HCl போட்டீங்கன்னா உங்களுக்கு பென்சால்டிஹைட் கிடைக்கும். இதுதான் என்னது நம்ம கேட்டர்மன் காட்ச் ரியாக்ஷன். ஸோ 3 வந்துட்டு 5. நெக்ஸ்ட் கேட்டர்மன் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா டைஅசிடைசேஷன்ல இருந்து வரும். ஸோ டைஅசிடைசேஷன் வந்துட்டு 4, 2 வந்துட்டு 4. சிம்பிளா தான் இருக்கும். இது பார்க்க சிம்பிளா இருக்கு. ஆனா எல்லா கொஸ்டினும் இப்படி இருக்கும்னு நினைச்சு பார்க்காதீங்க. ஈஸியான பேப்பர்ல இந்த மாதிரி கொஸ்டின். ஆனா நிறைய நீங்க தேடி ஒரு கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேக்ஸ் 17, 18 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதுல உங்களுக்கு மினிமம் ஒரு 7 to 8 கொஸ்டின்ஸ் ஈஸியா தான் இருக்கும். ஸோ நீங்க தேடி பார்த்துட்டு இந்த மாதிரி போடலாம். சப்போஸ் நீங்க மெயின்ஸ் வச்சிருந்தீங்களா டேட்டா சிம்பிளா கேட்டிருப்பாங்க. அட்வான்ஸ்டா லிஸ்ட் 2ல இருந்து அதுல இருந்து ரியாக்டன்ட். ஸோ கொஞ்சம் ட்விஸ்டிங் தான். நேரா அப்படி தோடுறது சுத்தி எல்லாமே சேம் தான். ஸோ சிம்பிள் தான். இந்த மாதிரி PQs நான் போடுறேன். இந்த ஒரு கொஸ்டின் போட்டிருக்கேன். டெய்லி ஒரு 5 PQ வரும். ஸோ ஸ்டே டியூன்ட். ஆல் தி பெஸ்ட்.